வணக்கம். நீங்கள் காண்பது ஏக்யூப் டிவி. இப்போது முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சி வகித்து வரும் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசின் 2021 தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தீவிரமான விவாதம் நிலவி வருகிறது. 5 ஆண்டுகள் கொண்ட ஆட்சி காலம் நிறைவடையும் நேரம் நெருங்கி வரும் நிலையில் வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற கேள்வி அரசியல் சூழலில் முக்கிய அம்சமாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளின்படி பல முக்கிய வாக்குறுதிகள் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அல்லது தாமதமாக உள்ளன என கூறப்படுகிறது. அதில் முக்கியமாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைப்பது தொடர்பான வாக்குறுதி முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை எனவும், சமையல் எரிவாயு மானியம் மீண்டும் வழங்குவது தொடர்பாக தெளிவான நடைமுறைப்படுத்துதல் இல்லை எனவும் விமர்சனங்கள் எழுகின்றன. மேலும் மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வது, வேலைவாய்ப்பு திட்டங்களில் வேலை நாட்களை அதிகரிப்பது, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை விரிவுபடுத்துவது போன்ற வாக்குறுதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நீட் தேர்வு தொடர்பான வாக்குறுதியும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து எழுகிறது. இதேவேளை டாஸ்மாக் மூலம் மதுபான விற்பனையை கட்டுப்படுத்துவது அல்லது கட்டங்களாக நிறுத்துவது தொடர்பான வாக்குறுதியும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக அதிக கவனம் பெற்றுள்ள ஒரு விவகாரமாகும். மேலும் தற்காலிக பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்துவது, சில அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவது போன்ற விடயங்களிலும் தாமதம் உள்ளது என கூறப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அரசின் தரப்பில் பல நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில வாக்குறுதிகள் கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக சிக்கல்கள் மற்றும் நடைமுறை சவால்கள் காரணமாக சில திட்டங்கள் நேரம் எடுத்துக்கொள்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தத்தில் ஆட்சி காலம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள இந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த மதிப்பீடு அரசியல் அரங்கில் முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. நிறைவேற்றப்பட்டவை, நிலுவையில் உள்ளவை என இரு கோணங்களிலும் இந்த விவகாரம் தொடர்ந்து பேசப்படுகிறது. இதுவரை நீங்கள் பார்த்தது ஏக்யூப் டிவியின் அரசியல் செய்திகள். நன்றி, வணக்கம்.